ஆங்கில எழுத்துக்களில் ஈ எழுத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தாண்டு பலன்கள். ஈ அப்படிங்கிற ஆங்கில எழுத்தில் இளமாறன், இலக்கியா அப்படி எத்தனையோ எண்ணற்ற பெயர்கள் இருக்கின்றன. அவர்களுக்கு 2025 எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு வீரியமான பலன்கள், வெளிப்பாடுகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். ஈ அப்படிங்கிற எழுத்து வாழ்க்கையில் ஒரு முன்னேறக்கூடிய அமைப்பு உள்ளது. அதே போல் ஒரு அரசாட்சி அமைக்கணும், நம்ம ஒரு பெரிய ஒரு பதவியில் இருக்கணும், பெரிய பதவிகளை நோக்கி பயணம் பண்ணணும், நம்மளுடைய அந்தஸ்து எப்போவுமே உயரமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு செயல்படுபவர்கள் தான் ஈ எழுத்தில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு இந்த ஆண்டு பல நன்மைகள் கிடைக்கும். அரசியலில் மெதுவாக நுழையலாம். அரசியலில் சில பதவிகள் அவர்களுக்கு கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அவர்களுக்கு தேவையான இடமாற்றங்கள் அற்புதமாக அமையும். இவர்கள் அது எந்த பதவியில் இருக்காங்களோ அந்த பதவியில் இருந்துக்கிட்டு மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை சரியான நேரத்தில் செய்வார்கள். அதனால் இவர்களுக்கு எப்போவுமே ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு யாரோ ஒருத்தர் தினமும் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது இவர் ஒரு கெத்தாகவே நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். உற்றார் உறவு சொந்த பந்தங்கள் அடிக்கடி இவர்களை சந்திக்கும். இவர்களை பல விஐபிகள் முதற்கொண்டு இந்த ஆண்டில் சந்திப்பார்கள். பலவருடைய சந்திப்புகளையும் அவர்களுடைய ஒரு பலத்தையும் வச்சு பல ஒரு ஏற்றத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்க. குடும்பத்தினர்களை ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுருப்பாங்க. மனைவியின் மேல் அன்பு, குழந்தைகள் மேல் அன்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைகளை நல்ல ஒரு சூப்பரான படிப்புகளை படிக்க வைக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஈ எழுத்தில் பிறந்தவர்கள் திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ஆண்டில் திருமணம் முடியக்கூடிய அமைப்பு ரொம்ப சூப்பராக உண்டு. வரன் பார்க்குறது, மாப்பிள்ளை பிடிச்சி போயிடும், பெண் பிடிச்சி போயிடும். ரெண்டு குடும்பமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அந்த அளவுக்கு திருமண நடைமுறைகள் ரொம்ப சூப்பராக சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் நம்ம திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் ரொம்ப சூப்பராக உண்டு. அதே போல் பிரயாணங்கள் அதிகமாக அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. பிரயாணங்களை நம்ம நினச்ச மாதிரி அமைச்சுக்கிடுவோம், நினச்ச நேரத்தில் அமைச்சுக்கிடுவோம். ரொம்ப டைமிங்கில் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு வருவோம். காலத்தை பொன் போன்றதாக கருதுவோம். அதே போல் நமக்கு ஒரு வேலையிலேருந்து இந்த வேலை பிடிக்கலை அப்படின்னா வேறு வேலைக்கு சரியான நேரத்தில் மாறிக்கிடக்கூடிய அமைப்புகளும் நமக்கு உண்டு. எந்த நிர்வாகமாக இருந்தாலும் நம்ம அந்த நிர்வாகத்துக்கும் கட்டுப்படுவோம். அவர்களையும் நமக்கு மரியாதை செலுத்தி கொடுக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு நமக்கு ஒரு உயர்வான ஆண்டு அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், சூப்பராக கொடுக்கலாம். அதே போல் நமக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள், சில வாய்ப்புகள் கதவை தட்டும். கொஞ்சம் சில தேவையான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. சில தேவையற்ற வாய்ப்புகளை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய அமைப்புகள் சூப்பராக உண்டு. அதே மாதிரி விவசாய நிலம் வச்சுருக்கவங்க பெரிய அளவில் விவசாயம் பண்ணி விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சூப்பராக இவங்களுக்கு உண்டு. அதே போல் இவங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த வருஷம் புதிய தொழிலை தொடங்கலாம். இது வரைக்கும் தொழிலே தொடங்காதவங்களும் தொடங்கலாம். தொழில் பல செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களும் புதிய தொழில்கள் செய்து அதில் மூலதனங்களை அற்புதமாக அமைச்சுக்கூடக்கூடிய அமைப்புகள் உண்டு. அந்த தொழில் மூலதனத்திற்காக வங்கி கடன்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அதே போல் பல துறை வல்லுநர்களாக நம்ம இருப்போம். செலிப்ரிட்டியாக வளருவோம். தொலைக்காட்சி, மீடியா இந்த மாதிரி சிறப்பான வாய்ப்புகள் கூட நமக்கு சேரும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் நீங்கள் ஒரு மின்னல் போல் மின்னணும், நம்ம ஒரு பெரிய ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைப்போமோ அந்த சாதனைக்கான முயற்சிகளும் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெண்கள் பலர் மனம் தொழில்துறையில் இறங்குவாங்க. சில இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை உருவாக்குவாங்க. அவங்க ஒரு பெரிய தொழிலதிபர்களாக வரவழக்கூடிய அமைப்பு கூட இந்த ஈ எழுத்தில் வரக்கூடியவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு ரொம்ப சூப்பராக உண்டு. இந்த ஈ எழுத்தில் பேர் வச்சவர்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நகைச்சுவை உணர்வுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும். தானும் எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவர்களையும் மகிழ்ச்சி கடலில் இருக்கணும். அதற்காக நல்ல கேளிக்கைகள், பார்ட்டிகள், குதூகலங்கள் என 2025 இவங்களுடைய இதுக்கு ஒரு எல்லையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு குதூகலம் இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையாவது மனசில் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிட்டா அதை நிறைவேற்றியே தீரணும் அப்படிங்கிறது பெண்களுடைய ஆசையாகவே இருக்கும். அந்த ஆசைகளையும் இவங்க நிறைவேற்றுவாங்க. அதே போல் இவர்கள் பல பெண்கள் கடல் கடந்து போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, சில நாட்டில் அவங்க குடியுரிமை வாங்கக்கூடிய அமைப்புக்கள்லாம் கூட உண்டு. அதே போல் இந்த ஈ எழுத்தில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் அந்த நாட்டு அரசியலில் ஈடுபடக்கூடிய அமைப்புகளும் கூட இந்த ஆண்டில் உண்டு. இப்படி ஈ எழுத்தில் பிறந்தவர்கள், அதாவது பெயர் வைத்தவர்களுக்கு இந்த ஆண்டு எல்லா வகையிலும் நிறைய உயர்வுகள் அற்புதமாக உண்டு.
இவர்கள் கண்டிப்பாக ஈசனுடைய வழிபாடு, அதாவது சிவபெருமானுடைய வழிபாடு இவங்க வாழ்க்கையை 2025 உயர்த்தும். அப்போ கண்டிப்பாக சனிக்கிழமை சிவ வழிபாடு செய்யுங்க. இந்த ஆண்டு பிறக்கக்கூடிய ஜனவரி 1ஆம் தேதியும் நீங்கள் ஒரு சிவன் ஆலயத்துக்கு போய் சிவபெருமானை உருகி வழிபட்டுட்டு வாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் சிவ ஓம் என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை பாராயணம் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசமாகவும் வெற்றியாகவும் அமையும். நன்றி. தெய்வீக மாரிமுத்து 98 42 52 16 69 என்னுடைய செல் நம்பர். இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம். அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இதான் என்னுடைய கூகுள் பே நம்பர். உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், நேம் பதிவிடுங்க. அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன். அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம். நன்றி. தெய்வீக மாரிமுத்து.